ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்க ஆக்ஷன் காமெடி கொரியன் மூவியோட ஸ்டோர் லைன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோர் லைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோர் லைனை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட பேர் ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன். இதில் ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரோட வைஃபான ஹீரோயினுக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும். இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கும். அவளோட அப்பா போலீஸாக இருக்கிறதும் கெட்டவங்களெல்லாம் அவர் அரெஸ்ட் பண்ணுறதும் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹீரோயினுக்கு இப்போ ஒரு வெட்டினரி டாக்டரோட மேரேஜும் ஆயிருக்கும். ஹீரோவை விட அந்த டாக்டர் 12 வருஷம் சின்ன பையங்கிறதுனால அவனை ஒரு குழந்தை மாதிரி தான் ஹீரோ நடத்துவார். ஹீரோயினோட 2 ஹஸ்பண்ட்ஸும் அவங்க பொண்ணோட லைஃப்பில் யார் அதிகமாக பாசமாக இருக்கான்னு அடிக்கடி ஒரு பாச போராட்டத்தை நடத்திட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சும் அவங்கள அவர் இக்னோர் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ யங்காங்னு பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக் பிஸ்னஸ் பண்ணி அரெஸ்ட் ஆன ஒருத்தன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறான். அவனை அரெஸ்ட் பண்ணதும் நம்ம ஹீரோ தான். பல வருஷத்துக்கு முன்னாடி இவன் பண்ணிட்டு இருந்த அந்த பிஸ்னஸை இப்போ எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறது மாதோஜுன்னுங்கிற ஒருத்தன். இப்போ இந்த யங்காங் போய் அவனை பார்த்து மறுபடியும் அவன் பிஸ்னஸை அவனுக்கே திருப்பி கொடுக்க சொல்லி கேட்பான். ஆனால் மாதோஜுன் இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவான். இப்போ அந்த மாதோஜுன்னையும் நம்ம ஹீரோ ட்ரக் பிஸ்னஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாரு. ஹீரோயின் பொண்ணோட ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஹீரோயினும் அவங்க பொண்ணும் காரில் வரப்போ மாதோஜுனோட ஒய்ஃப் பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் கடத்தி ஹீரோவுக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் மாதோஜுன்னு அவங்க கிட்ட கொண்டு வந்தாதான் இவங்கள விடுவேன்னு சொல்றா. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினோட டாக்டர் ஹஸ்பண்டும் அவரும் ஹீரோ கூட அவர் வைஃபையும் குழந்தையும் காப்பாற்ற வருவேன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி மாதோஜுன்னு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில தூக்கிடலாம்னு இருக்கப்போ இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன யங்காங் நடுவுல வந்து மாதோஜுன்னு கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். எப்படியோ 2 ஹஸ்பண்ட்ஸும் சேர்ந்து மாதோஜுனை காப்பாத்திடுவாங்க. ஆனா இப்போ மாதோஜுனோட ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து நபின்னு ஒரு ஏஐயும் ஹீரோ கொண்டு வந்தாதான் அவர் வைஃபையும் பொண்ணையும் விடுவேன்னு சொல்றா. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த நபிங்கிற ஏஐயும் எடுத்துட்டு அவங்க வர சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோவோட வைஃபும் பொண்ணும் இல்லை, மாதோஜனோட வைஃபும் இல்லை. அவங்க எல்லாரையும் யங்காங் ஆல்ரெடி தூக்கிட்டு போயிருப்பான். அவன் பல வருஷமா ஜெயிலேயே இருந்ததுனால இப்போ இருக்க டெக்னாலஜி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அந்த ஏஐயோட மதிப்பு 100 பில்லியன் வானுங்கிறத அவன் இப்போதான் தெரிஞ்சிருப்பான். அதனால தான் இப்போ இவங்களெல்லாம் கடத்தி வச்சு அந்த ஏஐயை அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி கேட்குறான். இப்போ இந்த 3 ஹஸ்பண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட வைஃபை அந்த வில்லன் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. படத்தோட செகண்ட் ஹாஃப் செம்ம காமெடியா இருக்கும். இந்த மூவியை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.